உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள். உங்கள் அனைவருக்கும் அன்னை வாராகியின் திருவருள் கிடைக்கட்டும். வாராகியை பதம் பற்றினார் பயம் பதறி ஓடும் என்பது வாராகியின் அருள்வாக்கு. வாருங்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. வாக்கர்த்தா விவசம்ருக்தௌ வாக்கர்த்தா பதிபக்தஜே ஜெகதப்குதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரம். எல்லாமல்ல உமா மகேஸ்வரனுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து முதல்ல அவங்க எல்லாருக்கும் வாராகியுடைய நல்ல ஆசீர்வாதங்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. வாராகியுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும். டிசம்பர் மாத ராசி பலன்கள். டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ தான் சனி பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி அடைந்திருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இந்த சனி வக்ர காலங்களில் 12 ராசி அன்பர்களும் ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கிறாங்க, ஒரு நல்ல ஃபேமிலி பொசிஷனில் இருக்கிறாங்க, அல்லது ஒரு நல்ல ஜாப் பொசிஷனில் இருக்காங்க, அல்லது ஒரு பிஸ்னஸ் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையானவர்கள் கூட சற்று தடுமாறக்கூடிய வகையிலோ, அல்லது இதுவரையிலும் நான் வாழ்க்கையில் இப்படி ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே இல்லைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்தித்ததோ, அல்லது புதுசாக எதிரிங்க உருவாகிட்டாங்க சாமி, இதுவரையிலும் எனக்கு நண்பர்களாக இருந்தவர்கள் ரொம்ப ஃப்ரெண்டுங்க அவன் எனக்கு, ஆனால் அவனே இப்போ எதிரியாக மாறிட்டான், இந்த மாதிரி நடப்பான். நான் ரொம்ப நம்பிக்கையாக, நீங்கள் யார் பேரில் அதிகமாக நம்பிக்கை வச்சுருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கையானவர்களே உங்களுக்கு எதிர்மறையானவர்கள். அப்படி இல்லைன்னா இன்னொன்று கூட சொல்லலாம், நான் யாரெல்லாம் நீங்கள் யாரையெல்லாம் நல்லா இருக்கணும், அவன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க நல்லா இருக்கட்டுங்க அப்படின்னு நீங்கள் யாரை பாவம் பார்க்குறீங்களோ அவனாம் அவங்கள பதம் பார்த்துருப்பான். யாரெல்லாம் நீங்கள் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்கட்டும் சாமி பரவாயில்ல, அவன் வீடு வாங்கலைங்க, அவன் இன்னும் ஒரு இடம் வாங்கலைங்க, ஒரு எப்படியா சாமி அவங்க ஒரு வீட்டை வாங்கி கொடுங்க அப்படின்னு நீங்கள் யாருக்காக பிரார்த்தனை செய்கிறீர்களோ, மனம் இறங்குகிறீர்களோ, உருகுகிறீர்களோ, அவங்க எல்லாருமே கூட உங்களுக்கு எதிரிகளாகவோ மறைமுகமான ஏதேனும் ஒரு சில விஷயங்களை செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் ஜூன் மாதம் 30ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் வரையிலும் கடுமையான காலகட்டம். கற்பனைக்கு எதிர்மறையாக நீங்கள் என்ன நினச்சிங்களோ, என்ன ஃபீல் பண்ணீங்களோ, லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னு நினச்சிங்களோ அது எல்லாமே உல்டாவா 50% அப்படியே உல்டா நடந்தால் எப்படி இருக்கும் அதை போல மாறி நடந்திருக்கும். அப்போ இந்த சூழ்நிலை முற்றிலுமாக உங்களை விட்டு இந்த கஷ்டகாலங்கள் விலகுகிறது எனதருமை அன்பு பக்தர்களே. அப்போது முக்கியமான இந்த டிசம்பர் மாதத்தில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான செய்தி, ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு ஒன்று இருக்குது அப்படின்னாக்கா, சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் எனதருமை அன்பர்களே. இனிமேல் அதிலும் குறிப்பாக பிறந்திருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மார்கழியை உள்ளடக்கிய டிசம்பர் மாதம், ஆங்கிலத்திற்கு டிசம்பர் மாதம் நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, செவ்வாய் சுக்கிரனும் சம சப்தமமாக சந்தித்துக் கொள்கிறார்கள். மகரத்திலே சுக்கிரன், கடகத்தில் செவ்வாய், 7க்கு 7 சமமாக 2 அசுப கிரகங்கள். இதெல்லாம் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாயும் சுக்கிரனும் சமசப்தமமாக இருக்குது, அது தோஷம், அப்படி இருக்கக்கூடாது. அதனால தான் அது விபரீத ராஜயோகம். உங்கள் பர்த் சார்ட்டை பொறுத்து இந்த தோஷம் ஒரு சிலருக்கு யோகமாக மாறிவிடும். புரியுதுங்களா?
இது தோஷம்தான், இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடாது, இந்த பிளானட்ஸோடைய இந்த சமசப்தமாக 180 டிகிரி இருக்கக்கூடாது, தப்பு. ஆனால் இந்த அமைப்பு உங்களை போன்ற எவரேனும் ஒருவருக்கு விபரீத ராஜயோகமாக மாறி உங்கள் கஷ்டங்களை எல்லாம் விளக்கி திடீர்னு ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும், ஒரு நல்ல டாப் ரேங்கில் கொண்டு போய் உட்கார வச்சிரும் உங்களை. அப்போ அது உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு நீங்கள் அதை செக் பண்ணிக்கணும். அப்போ கடகத்தில் செவ்வாய் நீச்சமடைந்திருக்கிறார். அதே போல் மகர சுக்கிரன் அவ்வளோ சிறப்பு இல்லை. போச்சுன்னா மீனத்தில் ராகு, கன்னியில் கேது, எல்லாவற்றுக்கும் மேலாக சூரிய பகவான், சூரியனும் செவ்வாயும் திரிகோணத்திலே அமைந்திருக்கிறார்கள். திரிகோணத்தில் 3 கிரகம். யார் யார்? ராகு, செவ்வாய், சூரியன், புதன். அவை இந்த 3 கிரகங்களும் சுயாட்சி திரிகோண தொடர்பில் இருக்கிறார்கள். ஸோ அற்புதமான கிரக காம்பினேஷன்ஸ் இருக்குது. மெயினாக சூரியன் ராகு தொடர்பு, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், இவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பான முறையில் அமையப்போகுது. குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், வருமான யோகங்கள்லாம் ஏற்பட போகுது. இந்த சூரியனுக்கும் குரு சூரியன் தொடர்பு அங்கே ஏற்படுகிறது. இதெல்லாம் ஒரு நல்ல பதவி யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும், நல்ல பொசிஷன், அந்த பதவி யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. சரி, வாருங்கள், இதுதான் கிரக அமைப்பு. இன்னும் டீப்பாக உள்ளே போயிட்டு பார்க்கலாம், வாருங்கள். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களே, டிசம்பர் மாதம் அது அற்புதமான யோகம், அது அற்புதமான யோகம். ராசிக்கு 8வது வீட்டில் 12ஆம் அதிபதி மறைவு. பொதுவாக 5, 12 அசுபராக மாறி அவன் 8இல் மறைவது ஒரு மிகப்பெரிய யோகம். அந்த மறைந்த செவ்வாய் பகவானுக்கு அசுப கிரகங்களுடைய தொடர்பு, அதுவும் ராகு போன்ற தீய கிரகங்களின் தொடர்பு கிடைப்பது, இது 2 விதமாக ஆக்டிவேட் ஆகும். இப்போ தனுசு ராசியை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்ம இது முன்னாடியே சொல்லியிருக்கோம், விபரீத ராஜயோகம்னு ஒரு 5 நிமிஷமாக நம்ம பேசியிருக்கோம், ஓப்பனிங்கில் பேசியிருக்கோம். அப்போ இந்த செவ்வாய் எங்கே இருக்கார்? 8இல் மறைந்திருக்கிறார். ராசிநாதன் குரு பகவான் அவர் 6இல் மறைவு. இப்போ தனுசு ராசிக்கு கண்ணை கட்டி இருட்டில் விட்ட கதை தான். என்ன செய்யறது, எப்படி செய்யறதுன்னு தெரில. அவங்க முன்னாடி செய்ய வேண்டிய ஒர்க்கு, முடிக்க வேண்டிய ஜாப், அதாவது அந்த கமிட்மெண்ட், அல்லது அவங்களுக்கு முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் ஒரு 4 முன்னாடி இருக்கும், 4 ப்ராஜெக்ட் முன்னாடி இருக்கும். அடுத்தடுத்து இதை செஞ்சிடணும், இது முடிக்கணும், வியாழக்கிழமை கூட அதை பண்ணிடணும், வெள்ளிக்கிழமை கூட இதை முடிச்சிடணும், 4 ப்ராஜெக்ட் இருக்கும் கையில். ஆனால் அந்த தனுசு ராசி என்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ப்ராஜெக்டை முன்னாடி வச்சுட்டு கண்ணை கட்டிட்டா எப்படி இருக்கும்? கண்ணை கட்டிட்டா இருட்டாக இருக்கும், எதை செய்வதென்று தெரியாத வகையில் எதை பண்ணுறது, எப்படி பண்ணுறது, சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டா மாதிரி இருக்கும். யாருமே இல்லாத ஊரில் ஒரு கிணத்துல ஒருத்தன் ஊந்துட்டான்னா அவனை எப்படி எடுப்பாங்க? யாராவது ஒருத்தனை வந்து பார்த்து குரல் கொடுத்து, அப்புறம் அவன் போய் 2 பேர்கிட்ட சொல்லி, அதுக்கப்புறம் ஆளுங்களை கூப்பிட்டு வந்து எடுக்கிறதுக்குள்ளே விடிஞ்சு போய்டும். அது வரல இவனுடைய நாள் வீணாக போயிடுமே, வாழ்க்கை வீணாக போயிடுமே இல்லையா? அது வரலாம் அங்கே உட்காந்துருக்கணும், தனியாக உட்காந்து ராத்திரி பகல்னு தனியாக உட்காந்துருக்கணுமே. அதை போல தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் எக்கச்சக்கமாக பெண்டிங் இருக்கு. எல்லாத்தையும் முடிக்கணுன்ற ஆவல் உங்கள் மனசில் இருக்குது. இது நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், அந்த ஆசை உங்கள் மனசில் இருக்குது. ஆனால் செய்ய முடியலையே, கால நேரம் அதுக்கு அனுகூலமாக இல்லையே. ராசிநாதன் 6இல் மறைவு, குரு சரி 5, 12 கூடிய செவ்வாய் 8இல் மறைவு. சரி, தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு, பாக்கியஸ்தானம் எப்படி இருக்கு? 9ஆம் அதிபதி சூரியன் 12இல் மறைவு. பாருங்க, 9ஆம் அதிபதி சூரியன் 12இல் மறைவு, 10ஆம் அதிபதியும் 12இல் இணைகிறார். அப்ப கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க சாமி. எதையுமே மூவ் பண்ண முடியல,
ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஒரு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, ஒரு மம்பு வழக்கு இருக்குது, ஒரு கேஸ் ரொம்ப இழுத்துக்கிட்டு இருக்கும், ஈஸியாக முடிக்க வேண்டிய ஒரு கேஸாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக முடிக்க வேண்டிய கேஸாக இருக்கும், உங்கள் சைடில் நிறைய நியாயங்கள் இருக்கும், நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னு கான்ஃபிடென்ட் இருக்கும், ஏன்னா உங்கள் சைடில் அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்கும். பட் அது வந்து தள்ளி தள்ளி போயிட்டுருக்கும், சம்மந்தமே இல்லாமல் காரணமே இல்லாமல் தள்ளி போகும். நியாயமானவர்களாக நீங்கள் இருப்பீங்க, ஆனால் உங்கள் பக்கம் தீர்ப்பு வராது. இதெல்லாம் மன சங்கடத்தையும் ஒரு மன பயத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். அப்போ இந்த மாதிரி கால சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இது வந்து நீங்கள் உத்தியோகம்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கற்பனையை மாற்றிக்கோங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சொன்ன விஷயங்களை கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு மேட்ச் பண்ணிக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. நான் சொல்லக்கூடிய இந்த கால நேர சப்ஜெக்டை உங்களுடைய பொசிஷனுக்கு நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க, மேட்ச் ஆகும். அப்போ கையில் முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் இருந்தும் உழைக்க தயாராக இருந்தும் பலவித காரணங்களால் திக்குமுக்காடி திணறி கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களே, செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குது, செய்யணும்னு எண்ணம் இருக்குது, உழைக்கிறதுக்கு உடம்பு தயாராக இருக்குது, கஷ்டப்பட வேர்வை சிந்த நீங்கள் தயார், ஆனாலுமே கூட கால நேரம் சரியில்லை. அப்போ இந்த கால சூழ்நிலையில் இந்த டிசம்பர் மாதம் இந்த விபரீத ராஜயோகம் உங்களுக்கு உதவுமா? இதுதான் கேள்வி. நிச்சயமாக தனுசு ராசி அன்பர்களே, நான் அதனால தான் சொன்னேன், நிச்சயமாக இந்த மாதம் ஒரு விபரீத ராஜயோகம் உங்களுக்கு உண்டு. இந்த செவ்வாயும் ராகுவும் பிரச்சனை மேல் பிரச்சனை கொடுத்து, அந்த பிரச்சனைக்கு மேலே ஒரு பிரச்சனையை கொடுத்து, கலகம் பிறந்தால் வழி பிறக்கும் என்ற வார்த்தைக்கு இணங்க ஒரு அற்புதமான ராஜயோகத்தை தர இருக்கின்றார்கள். ஏதோ ஒரு வகையில் ஒரு வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது தனுசு ராசி நேயர்களே. நம்ம எத்தனையோ தனுசு ராசி அன்பர்களை பார்க்குறோம், லாஸ்ட் மினிட்ல வருவாங்க, சார் நாளைக்கு கோர்ட்டு தீர்ப்புங்க, என்னை எப்படியாவது கொஞ்சம் காப்பாற்றுங்க சாமி. அன்றைக்கெல்லாம் துபாயிலேருந்து ஒருத்தர் பேசுகிறார், சார் நாளைக்கு தீர்ப்புங்க, எப்படியாவது என்னை கொஞ்சம் காப்பாற்றுங்க சாமி அப்படிங்கிறார், ஜட்ஜ்மெண்ட்டு நாளைக்கு. அப்போ அதே போல் லாஸ்ட் மினிட்ல ஏறும்போது வீடை காப்பாற்றுங்க, ஜப்திக்கு போகுது, கம்பெனி போகுது, இந்த மாதிரி கடைசி நிமிஷத்தில் வந்து நிற்கிறாங்க. அதே போல் தனுசு ராசி என்பதை கடைசி நிமிஷத்தில் இருந்தாலுமே கூட நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது விதி. நிச்சயமாக இந்த விபரீத ராஜயோகம் தனுசு ராசிக்கு நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுக்கும். கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே, எங்க நம்ம தோற்றுருவோமோன்ற பயம் வேண்டாம். ஜெயிக்கக்கூடியவர்களாக நீங்கள் பிரகாசிப்பீர்கள். அதுவும் இந்த செவ்வாயும் ராகவும் பெரிய யுத்தம் செய்யக்கூடியவர்கள், மிகப்பெரிய, அவங்க ரெண்டு பேரும் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வருஷ கணக்கில் சண்டை போடுவாங்க. உங்களுக்கு தெரியாது செவ்வாய் ராகுவை பற்றி. யுத்தம் பண்ண ஆரம்பித்தாலும் வாக்குவாதம் பண்ணால் கூட சமயத்தில் முடிக்க மாட்டாங்க. அப்போ அதே போல் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் கூட சனி நல்ல நிலைமைக்கு வந்திருக்காரு, நல்ல பொசிஷனுக்கு சனி பகவான் வந்திருக்கிறாரு. அப்போ தனுசு ராசிக்கு 3ஆம் இடம், ஆல்மோஸ்ட் இந்த 7 சனி முடிய போகுது, புரிதுங்களா? அப்போ நல்ல பொசிஷனுக்கு நீங்கள் வரப்போறீங்க, நல்ல எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது. கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே, நல்ல யோகங்கள் காத்திருக்கிறது. சரி, தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும்? தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, எனி பிஸ்னஸ், அது உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடுகளாக இருக்கலாம், வெளிநாட்டு உத்தியோகங்களாக இருக்கலாம், வெளிநாட்டு தொழில் அமைப்புகளாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய
கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள், அல்லது சரியாக பிஸ்னஸ் அமையாமல் இருக்கிறது, அல்ல கொடுத்த பணங்காசு வெளியில் போய் சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிறது, ஏமாந்துடுறது, அல்லது வருமானம் வராமல் இருக்கிறது, வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறது. நிறைய இந்த சினிமா துறையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ், அல்லது நிறைய அந்த சினிமா துறையில் இருக்கக்கூடிய நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அப்போ சினிமா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையை சார்ந்தவர்கள், அதேபோல் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, கோவில் பூஜை செய்யக்கூடியவங்க, கோவில் வச்சு நடத்தக்கூடியவர்கள், நிர்வாகம் செய்யக்கூடியவங்க, அப்போ அது மாதிரி வேலை வாய்ப்புகள், வேலை இல்லாமல் இருப்பீர்களே ஆனால் வேலை வாய்ப்புகள் உருவாகும் எனதருமை தனுசு ராசி நேயர்கள். அப்போ வருமானம் அதிகரிக்கும். மெயினாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த தனுசு ராசிக்கு எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதிகம். நீங்கள் மாட்டினா அமைதியாக இருந்தாலுமே கூட வேற யாரையும் நீங்கள் எதிரியாக நினைக்கலனாலும் இயல்பாகவே எதிரிகள் உங்களுக்கு அதிகம். அதாவது வெளிக்காமிச்சிக்க மாட்டாங்க, நல்லவர் மாதிரியே நடிப்பாங்க. உங்களுடைய எதிரிகள் உங்கள் கூடவே இருப்பாங்க, நல்லவங்க மாதிரியே நடிப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இருப்பாங்க. அப்போ எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகளும் குறையும். அதே போல் செய்வினை பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், மாந்திரீக தோஷங்கள், அந்த மாந்திரீக தோஷங்கள் எல்லாம் இருக்குமே ஆனால் அந்த மாந்திரீக தோஷங்களும் விலகும். அல்லது ஒரு இடதோஷமாக இருக்கலாம். மெயினாக இடப்பிரச்சனைகள், இடதோஷங்கள், அந்த மாதிரி இடப்பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த இடப்பிரச்சனைகள் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை தனுசு ராசி நேயர்கள். அப்போ இந்த மாதம் டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் அற்புதமான மாதம், அற்புதமான யோகம். இந்த அற்புதங்கள் உங்களுக்கு நிகழ வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுக்கு நடக்குமா நடக்காதா என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும். ஸோ நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, எந்த பொசிஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள். அதற்குரிய பரிகாரங்கள் செய்து நல்ல முன்னேற்றத்தோடு வாழுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.